everyone, this is Sai. So actually நிறைய work இருந்தனால என்னால ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. So first sorry for that. And இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 2 minutes hairstyle வீடியோ தான் பார்க்க போறோம். So அதுக்கு முன்னாடி first time இந்த வீடியோ பார்க்கறீங்கன்னா don't forget to like, share and subscribe and comment பண்ணவும் மறக்காதீங்க. So இதுக்கு முன்னாடி வீடியோஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணிருந்தீங்க இல்ல பார்க்கல இல்ல first time என் சேனல் பார்க்கறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நிறைய இருக்கு. ஸோ அது ஐ ஐகான்ல தரேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் எந்த ஒரு ஃபெஸ்டிவல்க்கானாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் கட் பண்ணியிருக்கேன், ஃபெதர் கட் பண்ணியிருக்கனால. ஏன்னா நார்மலாக ஹேர் பின்னி போட முடியாது, சில ஹேர்லாம் வெளில வந்துடும். ஸோ ஃபஸ்ட் இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட் எடுத்துக்கிட்டு பின்னாடி நம்ம ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்விஸ்ட் பண்ணி கிளிப் பண்ண போகிறோம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம். ஸோ இப்படியே கூட நம்ம ஃப்ரீ ஹேராக விட்டுக்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் நான் 2 பார்ட்டாக த்ரீ பார்ட்ஸாக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்ட்ஸ் சைட் பார்ட்ஸ் முன்னாடி போட்டுட்டு பின்னாடி இருக்கிற ஒரு பார்ட் அப்படியே வச்சுக்க போகிறோம். ஸோ அதில் நம்ம கிளிப் பண்ண போகிறோம். ஸோ இதை இந்த சைடில் இருக்கிற 2 பார்ட்ஸ் ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டு அதில் 2 பார்ட்ஸாக பிரிக்க போகிறோம். ஸோ இது இப்படி பிரித்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி பண்ணும்போது பின்னாடி பார்க்க ஏதோ ஒரு டிசைன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கவும் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணதை ஈர்த்து விட்டோம்னாலே அது நல்லா கர்லிங்காக இருக்கும் பார்க்க. ஸோ அப்படியே நம்ம கிளிப் போட்டுட்டோன்னா எல்லாமே லாஸ்ட் ஃபினிஷிங் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும், ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்க. அவ்வளோ சீக்கிரம் எல்லாமே ரிமூவ் ஆகுது, ஹேர் கூட அவ்வளோ சீக்கிரம் கலையாது. ஸோ சில ஹேர் ஸ்டைலில் நம்ம போட்டோன்னா ஹேர்லாம் ஈஸியாக கலைஞ்சிடும். அதுவும் என்ன மாதிரி முடிக்கலாம், ரொம்ப சாஃப்டான ஹேர். ஸோ இந்த ஹேரில் அந்த டிசைன் தெரிகிறதே ரொம்ப கஷ்டம். பிகாஸ் என்னோடய ஹேர் ஒரு ப்ரௌன் அண்ட் பிளாக் ஷேட் ரெண்டுமே தெரியும். ஸோ உங்களுக்கே தெரியும், லைட்டில் பார்க்கும் போதே அது ஹேர் ப்ரௌனாகவும் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சில இதில் தெரியாது. ஸோ இந்த மாதிரி அந்த 4 பார்ட்டும் நம்ம ட்விஸ்ட் பண்ணிட்டு கிளிப் பண்ண போகிறோம். ஸோ ட்விஸ்ட் பண்ணி போட்ட அப்புறம் இதாக ஃபைனலாக இருக்கும். ஸோ இப்படியே அந்த டிசைன்லேயே நம்ம பூ வச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். யூ ஷேப்பில் கீழே வைப்பாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலாம். ஸோ ஃப்ரீ ஹேரும் நல்லாயிருக்கும் பார்க்க. வேணாம்னு நினச்சோன்னா நம்ம ஃபிஷ்டைல் இதோட மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷ்டைல்ன்ற போது நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு லெஃப்ட் டு ரைட் அண்ட் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஹேர். ஸோ அதான் ஃபிஷ்டைல். ஸோ என்னோடய ஹேரில் அவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்க முடியல. பிகாஸ் லைக் நான் சொன்ன மாதிரி இது ஷேடு வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டு. ஸோ சாஃப்டானும் போது அவ்வளோ சில்கியாக இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு தெரியல. பட் ஃபிஷ்டைல் ரொம்ப திக்கான ஹேருக்கு பிளாக் கலர், ரொம்ப பிளாக்காக இருக்கிற ஹேரில் நம்ம இந்த மாதிரி ஃபிஷ்டைல் போட்டு இந்த டிசைன்ஸ் போட்டால் ரொம்பவே டிஃபைன்ட் ஆகும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஹோப் யூ லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ணிட்டோன்னா நல்லா கம்ப்ளீட் லுக் கிடைக்கும். அவ்வளோ சீக்கிரம் ஹேர் கலையாது. ஸோ அண்ட் ஹேர்ஸ் என்னோடய ஹேர் யூஸ் பண்ணி நான் ஏதோ ஓரளவுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் டிஃபைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் உங்கள் ஹேர் ஸ்டைலெலாம் யூஸ் போடும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அட் லாஸ்ட் நம்ம இப்படி ஈட்டி விட்டோன்னா ஹேர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் ஐ ஹோப் இந்த பொங்கலுக்கு நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஐ ஹோப் யூ லைக் திஸ் ஹேர் ஸ்டைல். ஸோ ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்றது உங்களோட தாட்ஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி பொங்கல்.
ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லாங் ஹேரில் ட்ரை பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி இது ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரையாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா don't forget to like, share and subscribe and கமெண்ட் கூட பண்ணுங்கள் இந்த நியூ ஹேர் ஸ்டைல் சூட் ஆகுதா இல்லையா அப்படின்றது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி கனெக்டட். பை பாய்.